வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேம்ஸ் லைஃப் தமிழ். நான் தான் உங்கள் ராம் ஸ்டேஞ்சர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டெத் பார்க்கோட கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். நான் வந்து டெத் பார்க்கோட ரியல் ஸ்டோரியும் போட்டிருக்கேன். நீங்கள் யாராவது பார்க்கலனா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த கேம் ப்ளே வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் நல்லா தூங்கிட்டு இருக்கேன். திடீர்னு 10:30 மணிக்கு ஒரு ஃபோன். This is to inform you that the hijacked. தனது வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த சிறுவன் கடத்தப்பட்டான். நான் எங்கே இருக்கேன்? என்ன ரூம் இது? இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்கே. ஓ, நம்ம ரூம் தானே அது. இங்கே தானே கீ இருக்கும், கீயை காணும். என்ன பண்ணுறது இப்போ? ஒன்று நோட் பண்ணிங்கன்னா தெரியும், எப்போல்லாம் உங்களுக்கு இந்த மியூசிக் கேட்குதோ அப்போல்லாம் அந்த சொட்ட மண்டியை நம்மளை நோக்கி வரான்னு அர்த்தம். எப்படி இந்த ரூமை விட்டு வெளியே போகிறதுன்னு தான் தெரில. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு நேரத்தில் போய் இந்த மாதிரி எஸ்கேப்லாம் வைக்கிறீங்களேடா. இந்த பைத்தியக்காரனுக்கு தெரியாமல் நம்ம எப்படி இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக போகிறோம்னு தெரியல. ஆனால் நமக்கு கொஞ்சம் பெயினாக பயங்கிறனால நான் வந்து ஃபுல்லாக டுட்டோரியல் பார்த்து தான் விளாட்றேன். எது இது எங்கே இருக்குதுன்னு ஃபுல்லாக தெரியும். ஸோ பிரச்சனை இல்லை. ஓகே, டெத் பார்க். இந்த டெத் பார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க். இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருந்து தான் நம்ம தப்பிச்சு ஓட போகிறோம். வந்தோடனே நமக்கு ட்ரெயின் டிக்கெட் கொடுத்துட்டாங்க. அப்படியே ட்ரெயினில் தப்பிச்சு போனால் சூப்பராக இருக்கும். ஆனால் இது கிராணி இல்லையே. இடங்கிறனால நல்லா விரிச்சு நடக்கிறியா? இருடா, ஒன்று போட்டு தள்ளுறேன். ஓகே, இப்போ நமக்கு ட்ரெயின் டிக்கெட் கிடச்சிருச்சு. இது கொண்டு போய் ட்ரெயினில் போடணும். அதுக்கு ட்ரெயின் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கு அவனே ட்ரெயின் எங்கே இருக்குன்னு ஆரோ மார்க் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை போட்டாச்சு. இந்த ட்ரெயின் நேராக போய் நமக்கு வழி கொடுக்கும்னு பார்த்தா கீழே விழுந்து காணா போயிடுச்சு. விழுவுறதுக்கு முன்னாடி 3 கட்டையை மட்டும் கொடுத்துட்டு போயிருக்கு. இந்த கட்டையை ஃபஸ்ட்டு நம்ம போய் எடுத்துடலாம். என்டர் த மெயின் பில்டிங். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் வந்து இந்த ஆரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணால் போதும், டைரெக்டாக வந்து உள்ளேயே போயிடலாம். ஓகே, வுட் எடுத்தாச்சு. என்னடா இது, ஏதோ சத்தம் கேட்குது. கடித்து முழுங்கி விடுவான் என்று பார்த்தால் நம்மளை நகத்தை வைத்து பிராண்டி விட்டான் பிராண்டி. ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் உள்ளே போவோம். இந்த வாட்டி கொஞ்சம் உஷாராகவே இருப்போம். நம்மக்கிட்ட இந்த வுட்டன் பிளாங்க் இருக்குது. அதாவது ட்ரெயினுக்கு போகிறதுக்கு ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜு மாதிரி ஒன்று போகும். அது வந்து உடஞ்சிருக்கும். ஸோ அங்கே தான் இந்த கட்டையை போட்டு நம்ம போகணும். ஓகே, போட்டாச்சு. இங்கே என்ன இருக்குது? வாட்டர் பாட்டில். வேறு ஏதாவது இருக்கா? அங்கே என்னமோ மின்னுதே. ஓ ஷிட், காயின். ஆமாம், இந்த காயின் யூஸ் என்னன்னு சொல்லுங்கள். நான் வந்து காயினை எடுத்துகிட்டே தான் இருந்தேன். ஆனால் இந்த காயினை வச்சு என்ன பண்ணணும்னு ஒரு ஐடியாவும் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரத்தக்கரையாக இருக்குது. இந்த ரத்தத்தில் தண்ணியை ஊற்றி நம்ம க்ளீன் பண்ண உடனே நமக்கு கோடி கிடச்சிடும். ஆஹா, இவன் நம்ம அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணுறானே. ஓகே, இப்போ நமக்கு கோடு தெரிஞ்சிருச்சு. இந்த கோடை வச்சு நம்ம மெயின் கேமில், அதாவது மெயின் பில்டிங்கில் என்ட்ரு ஆகிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு லைட்டாக என்ன மாதிரி பயமாக இருந்துச்சுன்னா உடனே சேவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஆனால் 3 வாட்டி தான் சேவ் பண்ண முடியுங்கிறது கேட்டது. ஓகே, இதுதான் மெயின் பில்டிங். இதில் போய் நின்னாலே போதும், அவனே வந்து லாக்கை ஓப்பன் பண்ணி விட்ருவான்.
எவ்வளோ தெளிவாக போட்டு வச்சுருக்கான் பாரு ட்ராயிங்கோட. ஓகே, பார்க்க விட்டு இப்போ நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே வந்தாச்சு. இந்த கேம் உள்ளே பார்த்திங்கன்னா 4 லெவல் இருக்குது. ஓகே, இப்போ அவன் செகண்ட் ஃப்ளோர் போக சொல்கிறான். செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு நமக்கு செகண்ட் ஃப்ளோர் கீ வேணும். அந்த கீயை தேடுறதுக்குள்ளே இவன் நம்ம மறுபடியும் வந்து அடிப்பானோ? வந்தால் பார்த்துக்கலாம். எங்கே நீங்கள் ஃபுல் சவுண்டு போட்டு ஆடுங்க, இல்லைனா எப்போ வரானே தெரியாது. இந்த லைட்டை வேறு மினிக்கு மினிக்கு பயமுத்துறானுங்க. இது என்ன திறக்கவே முடியல. நானும் ரொம்ப நேரமாக திறந்து அஜிஜோ வந்துட்டான்டா. டேய், அந்த கிராணி கூட எப்போயாவதுடா வரும். நீ எத்தனை வாட்டிடா வருவேன்? எப்படிடா தேட முடியும்? மனசாட்சி இல்லையடா உனக்கு? போயிட்டானா? பட போயிட்டேன். டே, அந்த மியூசிக்கே 24 செகண்ட் தான்டா. வந்தால் 50 செகண்ட் கிட்டே நிற்கிறியடா. இதிலலாம் ஒன்றுமே இல்லை. இவனுங்க வேறு லைட்டை மினிக்கிட்டு பயமாக இருக்குதுல்ல. வந்துட்டானா? வரல. லைட்டை மினுக்கிறதாங்க லைட்டாக பயமாக இருக்குது. இது இருக்குது. அவ்வளோதான். செகண்ட் ஃப்ளோர் கீ கிடச்சிருச்சு. பார்த்து வச்சுக்கோங்க எது எங்கே கிடைக்கும்னு. இதில் என்ன ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னால், இப்போ கிராண்டின்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டான். டேய், யாரா நீ பேசக்கூட விட மாட்டேன். அதான் இப்போ கிராண்டின்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு கேம் பிளேயில் மாறிக்கிட்டே இருக்கும். ஏய் ஆடேய் வரல. ஓகே, அது மாதிரி ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு கேமில் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் எத்தனை வாட்டி விளாண்டாலும் எங்கெங்கெல்லாம் இந்த பொருள் இருக்கோ அங்கங்கெல்லாம் தான் இருக்கும் இந்த கேமில். ஓகே, செகண்ட் ஃப்ளோர் கீயை போட்டு போய் லேபிரிந்த் அதுக்குள்ளேயும் வந்தாச்சு. இஃப் த க்ளோன் சீஸ் யூ ஹைடிங் he might kill you. என்னது இது? எத்தனை பேரை கடிச்சு முடிங்கிருப்பான் தருக்கு. பதட்டத்தில் அவன்கிட்டயே ஓட பார்த்தேங்க நான். பாருங்கள், நான் எந்த மாதிரி பயத்தில் ஓடி இருக்கேன்னு இந்த ஸ்க்ரீனை பார்த்தாலே தெரியும். அந்த ஆட்டம் ஆடிட்டு ஓடி இருக்கிறேன் நான். எனக்கே என்ன நினச்சா கேவலமாக இருக்குது. பாருங்கள், முட்டு சுந்தரெல்லாம் போய் முட்டிக்கிட்டு இருக்கேன். அவன் வேறு பின்னாடி கத்திக்கிட்டே ஓடி வராங்க. அந்த பயத்தில் தாங்க இந்த ஓட்டம் ஓடி இருக்கேன். நான் வந்து சவுண்டு ஃபுல்லாக கேம் சவுண்டு ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் கேட்டிருக்கணுமே, கத்திக்கிட்டே ஓடி வருவான். நல்லா கலராக போட்டு வச்சுருக்கானுங்க. என்ன இது? ஓகே, ஆனால் இந்த பார்ட் ஆஃப் த கேம்ஸ் தான் சூப்பராக இருக்கும். அதாவது இது வந்து ஒரு மேஸ் மாதிரி டேர்ன் பேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கதை வந்துடும். அதே மாதிரி 4 எலும்பு கூடுக்கு நடுவில் நீங்கள் போய் நின்னீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொன்றும் பண்ண சொல்லும். அட்ராக்ஷன் ரெக்வயர்ட் நாட் ஐயர். இது எனக்கு அர்த்தம் புரியல. ஆனால் நாட் ஐயர்னால் நான் வந்து குனிஞ்சிக்கிட்டேன். ஸோ குனிஞ்சிக்கிட்டோன்னே பின்னாடி கதை வந்துடுச்சு. மர்டர் இஸ் த லாஸ்ட் சான்ஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்கயா, இதில் யூஸ் ஆகும். என்ன இது கொலன்னு சை. ஓகே, என்னாச்சு? எங்கடா காணோம்? கிஃப்ட் இஸ் தேர். எங்கே? ஈச்சி பயன்டா நாடா பாவி. ஓகே, கீழே போகணுமா? குடு 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 குடு. ஓகே, வந்தாச்சு. எப்படி இதெல்லாம் மிதக்குது? கிராவிட்டி இருக்குமோ? எங்கே? எக்ஸிட் இஸ் பிகைண்ட். டோர் இருக்கே, டோர் இங்கடா. எக்ஸிட் இஸ் பிகைண்டை காணோம். ஆனால் டோர் மட்டும் இருக்குது. என்ன மறுபடியும் வேறு எதுவும் மிஸ் வருது? அட்ராக்ஷன் ரெக்வயர்ட் நாட் ஐயர். ஓ, ஏதோ தப்பு பண்ணிட்டேனா? அதனால தான் ஃபஸ்ட்லேருந்து வருது. என்னாச்சு? ஓகே, எக்ஸிட் இஸ் பிகின்னா நம்ம வந்து அப்படியே பார்க்காமே போனோம். நம்ம வந்து பார்த்துட்டோம் திரும்பி. அதனால தான் டோர் மறைஞ்சு. இந்த வாட்டி கரெக்டாக போயிடலாம். இங்கடா எலும்பு கூட சீக்கிரம் வாங்கடா. வந்துடுச்சு. எக்ஸிட் இஸ் பிகின், டு நாட் லுக் பேக். ஓகே, அப்படியே நம்ம பின்னாடி போகணும். விலகு வரேன். எங்கே டோரு? இது இருக்கு. ஓ வா, இத்தனை டோர்கள் இருக்குது. இது என்னது? இது உள்ளே போகிறது. எலும்பு கூடையும் காணுமே. அதில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கபோர்ட் மாதிரி இருக்கிறதுல தான் ஏதோ இருக்குது. ஸ்லைடு.
இந்த கேமில் எங்கெங்கெல்லாம் ஸ்லைடு கிடைக்குதோ முக்கியமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஒரு ஸ்லைடை மிஸ் பண்ணிட்டு கண்ணா பின்னான்னு தேடிக்கிட்டு இருந்தேன். ஓகே, கிவ் அப்பா. கிவ் அப்னா நம்ம டிபீட் எங்கே இருக்கு? இங்கே டிபீட். அது ஒரு கார் வந்தாச்சு. க்ளோஸ் டு டெத், ரீபர்த், இதுவாக தான் இருக்கும். அடுத்தது லாஸ்ட் சான்ஸ். அங்கே பார்த்தோம்ல, மர்டர் இஸ் த லாஸ்ட் சான்ஸ். அப்போ மர்டர். அவ்வளோதான், லேபன்த்தை முடிச்சாச்சு. மறுபடியும் நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனுக்கே வந்திருக்கோம். ஏன்னா இங்கே வந்து நமக்கு இன்னும் ஒரு 2-3 பொருள் வேணும். இதுதான் வந்து லைப்ரரி ஹால். நான் ஏன் இப்படி தெறிக்க ஓடுறேன்னு தெரில. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டார்ச்சு கிடச்சிருச்சு. இந்த டார்ச்சை வச்சு ஸ்க்ரூவை போட்டு நம்ம இப்போ உள்ளே போகலாம். எனக்கு அப்படியே அந்த ஹிட் மூவி தான் ரெஃபரன்ஸ் ஞாபகம் வருது. ஏன்னா அந்த சின்ன பையனும் இப்படி தான் பாதாளத்துக்குள்ளே போய் அப்படியே பேச்சு கொடுத்து பென்னி வைஸ் அப்புன்னு கடிச்சிட்டு போயிடும். லைட்டாக இந்த இதில் வரும்போது எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. ஓகே, கீழே வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம நேராக ஓடி போயிடணும். ஏன்னா இங்கே வந்து நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த ஜோக்கர் மண்டையன் இங்கே தான் ரொம்ப சுற்றிக்கிட்டு இருப்பான். இதான் சத்தம் கிடச்சுன்னா உடனே வந்து அக்குன்னு கடிச்சிடுவான். ஓகே, நமக்கு வால்வு கிடச்சிருச்சு. இந்த வால்வை வந்து நம்ம கொண்டு போய் அந்த பைப்பு மாதிரி இருக்கிற இடத்துல போடணும். இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சை. ஓகே, வால்வு போட்டாச்சு. என்னது சத்தம்? பயன்ட்டேன், நான் எதிர்பார்க்கல. சரி, ஓகே. இப்போ நம்ம அந்த வால்வை போட்டு திருப்பவே இல்லை. நம்ம போயிட்டு அந்த வால்வை ஃபஸ்ட்டு திருப்பிடலாம். இப்போ நம்ம வால்வை திருவினால பக்கத்தில் புகையாக வந்துட்டு இருந்த அந்த ரூம் புகை இல்லாமல் நின்று போச்சு. இப்போ இது உள்ளே போனோன்னா தான் நமக்கு க்ரோபார் கிடைக்கும். அந்த க்ரோபாரை எடுத்தாச்சு. இந்த க்ரோபாரை வச்சு தான், இந்த க்ரோபார் எடுக்க தான் இந்த பேஸ்மெண்ட்டுக்கே வந்தோம். இந்த க்ரோபாரை எடுத்துட்டு மேலே போகாமல் இன்னொரு ரூமுக்கு போகிறேன். ஏன்னா இங்கே ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு வந்த மாதிரியே ஒரு ஸ்லைடு, அப்புறம் செயின். ஓகே, இந்த இடத்த விட்டு வெளியே போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டுக்கு வந்த வேலை சிறப்பாக முடிஞ்சிடுச்சு. அதனால் நம்ம மேலே போகணும். வந்த வழியாகவே போயிடலாம். இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது இவன் இங்கே தான் இருப்பான் போல். ஆர்டி பீட்டு டப்பு டப்புன்னு அடிக்குது. கொஞ்ச நேரம் இங்கே ஒளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிச்சன் ரூமுக்கு போகலாம். ஓகே, இந்த ரூம் தான் சொன்னேன். இப்போது நம்ம இங்கே க்ரோபாரை போட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாய்சன் இருக்கும். அந்த பாய்சனை எடுத்தாச்சு. அவன் வந்து பாய்சோன் போட்டு போயிட்டான். சீக்கிரமாக இந்த ரூமை விட்டு போகலன்னா நம்ம பாய்சோனுக்கு பலி ஆகிடுவோம். ஆஹா, இருள் சூழுது. வந்தாச்சு. ஓகே, சூழ்ந்த இருள் பேக்கில் போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ரூமுக்கும் இந்த ரூமை விட்டும் கிளம்ப போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம எல்லா பொருளும் எடுத்துட்டோம். ஆனால் இன்னும் ஒரு கீ மட்டும் வேணும். இந்த கீ வந்துட்டானா? இல்லை. ஓகே, ஃபுட் ஸ்டால் கீ. இந்த ஃபுட் ஸ்டால் கீயை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த டென்ட்டுக்கிட்ட ஒரு நாய் சுற்றும். அந்த நாய்க்கு இந்த தூக்க மாத்திரை கலந்த இந்த சாப்பாட்டை போட்டோன்னா நாய் மறக்கையாக நம்ம போயிட்டு நாய்க்குள்ளே நாய் இருக்கிற டென்ட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, ஃபுட் கீயை வச்சு ஓப்பன் பண்ணி ஃபுட் எடுத்து பாய்சன் போட்டு அந்த நாய்க்கு ஃபுட்டு வச்சாச்சு. அந்த நாயும் சாப்பிட்டு மயங்கி போயிருச்சு. இப்போ உள்ளே வந்தனால நமக்கு சிசரும் லாக்கும் கிடச்சிருக்கு. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பொருள். இப்போ இந்த சிசரை வச்சு நம்ம மெயின் டென்ட்டுக்குள்ளே தான் என்டர் ஆக போகிறோம். இந்த டென்ட்டுக்குள்ளே தான் சர்க்கஸ் காமிச்சிக்கிட்டு இருப்பார் நம்ம சொட்ட தலையன். என்னடா அது வந்துக்கிட்டே இருக்குது, எங்கடா இருக்குது? வெரி வெரி பேட். அங்கே இருக்குது. ஓகே, அப்படியே உள்ளே போயிட்டா சூப்பராக இருக்கும். மறுபடியும் ஸ்க்ரூ போடணுமோ? டேய், என்னடா நீங்கள் ஸ்க்ரூ எங்கே? அது இருக்குது. ஓகே, இங்கே தான் ஜோக்கர் வந்து ஜோக்கர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கும் போல்.
என்னமோ போட்டிருக்கு யூ வில் டை தெர். அதை நாங்கள் பார்த்துக்குறோம், ஓப்பன் பண்ணுங்கடா. இதுக்கு வேறு கோடு வேணுமா? இந்த வாட்ச் கிளாக் எங்கேயோ பார்த்துருக்கேனே. இந்த ரூமில் தான் வந்து ஜோக்கர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, நமக்கு வந்து இப்போது ஸ்லைடு வேணும். ஸ்லைடு வச்சு தான் நம்ம வந்து கோடை கண்டுபிடிக்க முடியும். நம்மகிட்ட எல்லா ஸ்லைடும் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம போய் ஸ்லைடை போடலாம். ஆக்சுவலாக இந்த ஸ்லைடில் ஒரு கதை காட்டுவாங்க. இந்த கதையை நான் வந்து ரியல் ஸ்டோரியில் சொல்லலை. ஸோ என்னன்னு இப்போ பார்ப்போம். டேஞ்சர் க்ளோஸ்டு ஏரியா கீப் அவுட். இதில் வந்து நம்பர் 3 இருக்குது. ஓகே, அடுத்த ஸ்லைடு. இது என்னமோ மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் மாதிரி இருக்காங்க. எஸ்டர்டே ஐ ஹேர்ட் மிலிட்ரி ஸ்போக் சம்திங் அபவுட் ஃபிசியாலஜிக்கல் வெப்பன். ஓ, இந்த சொட்டத்தால் என்ன தான் வெப்பன்றீங்களாடா? இன்க்ரீஸிங் ஃபியர் ஆர் சம்திங் லைக் தட். ஐ டென்ட் கெட் மச். அதாங்க, இந்த சொட்டத்தால் என்ன தான் வந்து இவெல்லாம் வெப்பனாடா அடி தண்டோண்டா அவன். அடுத்து என்ன 8? என்னது அது? ஹெலிகாப்டரா? அதர் டே ஹெலிகாப்டர் லேண்டர் அந்த சென்ட்ரல் ஸ்ட்ரீட் நான் மிலிட்ரி காட் தேர். ஹெலிகாப்டர் நடுரோட்டில் இறங்குதா? என்னடா சம்மந்தமே இல்லாமல் ஒவ்வொரு இதில் ஒவ்வொன்றும் சொல்கிறீங்க. ஓகே, கடைசியாக ஒரு ஸ்லைடு இருக்குது, அதையும் போட்டேன். இது வாட்ச் கிளாக். இந்த வாட்ச் கிளாக்கை எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்கே. இப்போ கூட எடுத்தோமே அந்த வாட்ச் கிளாக் தான் இது. இதுக்கு வாட்ச்சு, மில்ட்ரி, ஹெலிகாப்டர்லாம் கனெக்ட் பண்ணுறாங்க. சத்தியமாக இந்த கதை ஒன்றும் புரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து போயிடலாம் உள்ள சர்க்கஸ் உள்ள. இப்போ நமக்கு கோடு தெரியுங்கிற நம்பிக்கையில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் போட்டால் கோடு வரலை. இங்கே தான் தெரிய வந்துச்சு, நான் ஒரு ஸ்லைடை மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் சேவ் பண்ணி கோட்டை விட்டனால ஏதோ ஒரு ஸ்லைடை வந்து மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்லைடு எங்கே இருக்குன்னு மறுபடியும் எல்லா இடத்துலையும் போய் பார்க்கணும். அந்த ஸ்லைடை தேடுறதுனால தான் இந்த கேம் ப்ளே வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் சொல்கிறேங்க, இந்த தான் இருக்குது ஒரு ஸ்லைடு, அதையும் போட்டு பார்த்துட்டேன். ஏதோ ஹெட்டேக்குனால ஏதோ தண்ணி மாதிரி காட்டி தரல. நம்பர் 4 வர மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இந்த கேமில் ஸ்லைடை மட்டும் மிஸ் பண்ணுறாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் கடுப்பு. இப்போ நமக்கு கோடு தெரியும். இப்போ நம்ம அந்த மெயின் சர்க்கஸ் ஏரியாவுக்கு போயிடலாம். வந்துட்டேன்டா சொட்டை. யூ வில் டை தெர். கோடை போட்டாச்சு, கதவை திறந்தாச்சு. ஓகே, வி ஹேவ் கேம். இவனா கேட்டு வாண்டடாக ஏதோ மாசீன் வைக்கணும்னு வச்சுருப்பானுங்களோ. ஆக்சுவலாக இப்போ இந்த பைத்தியக்காரன் 3 டேரெக்ஷனில் எந்த டேரெக்ஷனில் வேணாலும் ஓடி வருவான். லைட் அடிச்சுட்டே ஓடி வருவான். இவன் கரெக்டாக ஓடி வர இடத்துல நம்ம இல்லாமல் அங்கேருந்து தள்ளி போயிட்டோன்னா இவன் நம்மளை எதுவும் பண்ண மாட்டான். ஒருவேளை இவன் ஓடி வர இடத்துல நம்ம இருந்தோன்னா நம்மளை அப்படியே லைட்டாக ஒரு கோடு போட்டு போயிடுவான். ஸோ இது வரைக்கும் நான் கரெக்டாக தள்ளிட்டு தான் வந்துட்டேன். ஓகே, எத்தனை வாட்டா ஓடி வருவா? போதும்டா, லைட்டாக போடுங்கடா. இன்னொரு வாட்டி வருவானோ? ஐயோ, பின்னாடி வந்து அடிச்சிட்டாங்க. சரி, நான் பார்க்கல. ஓகே, ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா அவனை வந்து இது உள்ளே வர வச்சு லாக் அடிக்கணும். ஸோ சீக்கிரம் வா, நான் லாக் பண்ணிடுறேன். வா 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 வா. அவ்வளோதான், போடுறா லிவரை. அங்கே லாக் பண்ணியாச்சு. ஐயோ, டேய் போடுறா, டேய். அடேய், என்னடா ஸ்ட்ரக்கெல்லாம் ஆகுது. ஐயோ, இப்போ நான் எப்பட்றா அவனை திருப்பி உள்ளே தள்ளுவேன்? அட ஜோக்கர் மண்டையா, போட மாட்டானே இது சைடு. ஃபால்ட் இவங்க மேலே, நம்ம எதுவும் பண்ண முடியாது. போச்சு, மறுபடியும் ஓடி வர போகிறாங்க 4 சைட்லேருந்து. பச்சை கலர். இந்த வாட்டி என்ன கலர்? இந்த காணும். மஞ்சள் கலர். இந்த வாட்டி உஷாராக இருப்பேன்டா நான். நீ பின்னாடி வந்து அடிப்ப. இரு, எங்கே இருக்கேன்? நான் அதுக்கு தான் இப்போவேலேருந்தே நான் வந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்தால் கூட தெரிஞ்சிடும்ல. இன்னும் காணும் 2 வாட்டி தான். அதோ பிங்க் கலர். டேய் போதும்டா, ஓப்பன் பண்ணுங்கடா. பண்ணிட்டானுங்க. ஓகே, இந்த வாட்டி லாக் பண்ணிடலாம். ஓகே, லாக். லாக்குடு. அங்கேயும் லாக்குடு. அவ்வளோதாங்க, லாக் பண்ணிட்டேன். என்னடா கத்துற?
ஒவ்வொரு வாட்டி கத்தும் போதும் அந்த பிஜிஎம்மை போட்டு வெறுப்பேற்றுவல, உனக்கு மாசின் வேறு இரு, அதே பிஜிஎம் போட்டு உன்னை போட்டு தள்ளுறேன். ஓகே, இனிமேல் நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு அவன் இல்லை, ஏன்னா அவனை நம்ம போட்டு தள்ளிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஃபெரிஸ் வீல் கிட்டே போகணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபெரிஸ் வீல் எங்கே இருக்குதுன்னு நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஆனால் இதானே இது ஆக்சுவலாக ஃபெரிஸ் வீல் வந்து வெளியே இருக்குது. இது வந்து இந்த கப்பல். ஓகே, இந்த செயினை இங்கே ஒன்று போடணும், இன்னொரு செயினை இங்கே போடணும். இதை போட்டுட்டு 2 செயினையும் லாக் பண்ணணும். அவ்வளோதான், இது இந்த வேலை முடிஞ்சா. இப்போ இதை போயிட்டு ஆன் பண்ணணும். இந்த கரேபியன் ஷிப் ஓடி போய் டமால்னு ஒரு இழுத்துச்சுன்னா கேட்டு தானாக பொழந்துக்குச்சு. தட்டுன்னு பொழந்துடும், தட்டுன்னு பொழந்துடுச்சு. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து ஆன் பண்ணுவோம். என்னடா இது, ஆக்சுவலாக இதுலேயும் ஒரு ட்ரிக்கு போல். இது வந்து நீங்கள் கரெக்டான ஒவ்வொன்றா பண்ணால் தான் வந்து வேலைக்கு ஆகும். நீங்கள் போட்டு கண்ணாபின்னான்னு பண்ணிங்கன்னா வேலைக்கு ஆகுது. அது அப்புறம் என்னென்னு பார்த்தேன், நடுவில் ரைட்டில் லெஃப்டில். ஓகே, ஆக்டிவ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபெரிஸ் வீல் வரும், இதில் ஏறி நம்ம மேலே போகலாம். ரியல் ஸ்டோரி வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு இந்த கிளிப் தெரிஞ்சிருக்கும். அதாவது அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதை நான் கேம் பிளேயில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த ட்விஸ்ட் என்னென்னா, இவ்வளோ நேரம் நம்ம மாங்குன்னு அந்த ஜோக்கரை போட்டு அடித்தது, அந்த ஜோக்கர்ட்டு தப்பிச்சது எல்லாமே இந்த பையனோட கனவு. அதாவது நம்ம அந்த கேம் பேர் என்ன, அந்த கேம் பேர் மறந்துச்சு, ஏதோ ஒரு ஆலோசினேஷன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. அந்த கதை மாதிரியே தான் சிமிலராக இதுவும். ஸோ இப்போது இந்த ட்ரீம் கிளாக், அதாவது இந்த கிளாக்கை வந்து நம்ம ரூமில் இருந்த கிளாக், அதனால தான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்திருக்கேன். ஸோ இப்போது நம்ம ட்ரீம் விட்டு வெளியே வந்தாச்சு. நம்ம மறுபடியும் படுத்து தூங்குகிறோம். உங்களுக்கு இந்த சத்தெல்லாம் கேட்காது, ஆனால் எனக்கு கேட்குது. அவன் வந்து எந்திரிக்கிறான். அந்த மார்னிங் எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும், சிட்டுக்குருவி கூவுறது, நாய் குலைக்கிறது, அந்த மாதிரி அந்த வெயில் எல்லாமே வந்து தெரியுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவன் அந்த நைட் மேர், அதாவது அந்த ட்ரீமை விட்டு வெளியே வந்துட்டான். அவ்வளோதான், இதாங்க இந்த கேம். ஸோ நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் கிரானிக்கெல்லாம் டஃப் கொடுக்க முடியாது. ஓகே, இந்த கேம் வந்து விளாண்டதுக்கு நமக்கு என்ன ரேட்டிங்னா குட் எண்டிங்னு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய், டேக் கேர். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் அடுத்து என்ன கேம் ப்ளே வேணும்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க.